Hi students, இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது 11th கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிட் 1 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷன்ஸில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் வித் கம்ப்ளீட் ஆன்சர்ஸோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்டாங்க, அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கால்குலேட் த ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். மார்ச் 2019 கேட்குறாங்க. சல்ஃபூரிக் ஆசிட்டோடைய ஈக்குவலன்ட் மாஸ் டிட்டர்மினேஷன் கேட்குறாங்க. Equivalent mass we know formula molar mass of the acid divided by basicity of the acid. ஏன்னா sulfuric acid கொடுக்குறாங்க, அதனால molar mass of that particular acid divided by basicity of the particular acids. molar mass யாரோடைய molar mass வேணும்? sulfuric acid உடைய molar mass வேணும். molar mass எப்படி நம்ம find out பண்ணுவோம்? sum of atomic weight of all the atom in a molecular formula. இப்போ என்ன இருக்கு? ஆக்சிஜன் இருக்கு, சல்ஃபர் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஹைட்ரஜனுடைய அட்டாமிக் வெயிட்டை 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். 2 into 1. அடுத்து சல்ஃபர். சல்ஃபருக்கு அட்டாமிக் வெயிட் we know 32. 1 into 32. அடுத்து ஆக்சிஜன் 4 டைம்ஸ் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் வெயிட் பார்த்தீங்கன்னா 16. 4 into 16. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா we get 98 வந்துடும். இப்போ மோலார் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் நமக்கு கிடைச்சிருச்சு 98 கிராம் பெர் மோல். Next, basicity of the acid. Basicity of the acid அப்படிங்கிறது number of replaceable H plus ions. இப்போ சல்ஃபூரிக் ஆசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 replaceable H plus ions இருக்கு. ஸோ basicity என்ன எடுத்துக்கிறோம்? 2. அப்போ மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட்டையும் basicity of the ஆசிட்டையும் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்றோம். மோலார் மாஸ் we know 98, basicity we know 2. இப்போ 98 divided by 2 we know 49 கிராம் equivalent inverse. இதுதான் equivalent mass of sulfuric acid. Next one, calculate the oxidation number of oxygen in H2O2. March 2019 கேட்டிருக்காங்க. H2O2ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படி கேட்டா sum of oxidation state of all the atom in a molecule that is equal to 0. In case of molecular ion இருந்துச்சுன்னா sum of oxidation state of all the atom in a molecular ion that is equal to charge on the ion. For example, SO4 2 minus இருக்குன்னா that is equal to 2 minus. But here is a neutral molecule. அப்போ sum of oxidation state of all the atom that is equal to 0 ன்னு வச்சுக்கணும். இப்போ இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு. இப்போ 2 ஆக்சிஜன் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிளஸ் 2 ஹைட்ரஜன் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வேணும், அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஹைட்ரஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த இடத்துல +1 சப்ஸ்டியூட் பண்றோம். 2 into 1 2. இப்போ இந்த 2 அந்த சைடு கொண்டு பார்த்தா 2x is equal to -2. we know x is equal to இது டிவைட் ஆகும். -2 divided by 2 we know -1. அப்போ இந்த இடத்துல oxygen oxidation state we know -1. In most of the compound we know oxidation state of oxygen -2 வரும். இந்த இடத்துல -1. Next one, a compound having empirical formula C6H6O has the vapor density 47. Find its molecular formula. March 2019 கேட்டிருக்காங்க. அதாவது வேப்பர் டென்சிட்டி கொடுத்துட்டாங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, மாலிகுலர் ஃபார்முலா கேட்குறாங்க. முன்னாடி ஃபார்முலாஸ் நமக்கு எப்படி பார்த்துருப்போம் அப்படி கேட்டினா பர்சன்டேஜ் ஆஃப் வேரியஸ் எலமெண்ட் கொடுப்பாங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாலேருந்து மாலிகுலர் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல பர்சன்டேஜ் கொடுக்காம டைரக்டாக எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கொடுத்துட்டு வேப்பர் டென்சிட்டியும் கொடுத்துருக்குறாங்க, மாலிகுலர் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா வேணும் n into empirical formula. இப்போ n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். மோலார் மாஸ் வேணும் 2 into வேப்பர் டென்சிட்டி. ஏன்னா நமக்கு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வேப்பர் டென்சிட்டி இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க 47. இப்போ மோலார் மாஸ் வேணும் 2 into வேப்பர் டென்சிட்டி. வேப்பர் டென்சிட்டி வேணும் 47. இப்போ 2 into 47 is equal to 94.
அடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் அப்படி கேட்டா இதுல எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன? C6H6O. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்கக்கூடிய இந்த ஆட்டத்தோடைய அட்டாமிக் வெயிட்ல ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இப்போ C6H6O அப்படிங்கிற எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆக்சிஜன் எத்தனை டைம் இருக்கு? 1 டைம் இருக்கு. ஒரு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் வெயிட் 16. அதே மாதிரி ஹைட்ரஜன் கார்பன் எல்லாத்துக்கும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 94 கிடைக்கும். எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி மோலார் மாஸ் கிடைச்சிருச்சு. இது ரெண்டையும் கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? N கிடைக்கும். மோலார் மாஸ் N ஈக்குவல் டு மோலார் மாஸ் எவ்வளவு? 94. அதே மாதிரி எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் எவ்வளவு? 94. 94 டிவைடட் பை 94 we know N. N ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சு. we know மாலிகுலர் ஃபார்முலா N இன்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா N எவ்வளவு? 1. எம்பிரிக்கல் ஃபார்முலா எவ்வளவு? C6H6O. இப்போ 1 கொண்டாந்து இந்த 6 இந்த 6 இந்த 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். we get C6H6O. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். What do you understand by the term mole? Moleனா என்னன்னு கேக்குறாங்க. 1 mole is the amount of substance of a system which contain as many elementary particles as there are atom in 12 gram of carbon 12 isotopes. இப்போ 12 கிராம் ஆஃப் கார்பன் 12 ஐசோடோப்ஸில் எவ்வளோ எலமெண்ட்ரி பார்ட்டிக்கல் இருக்குமோ அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ எலமெண்ட்ரி பார்ட்டிக்கல் இருக்கோ அதான் என்ன சொல்லலாம் நமக்கு? 1 mole. 1 mole is amount of substance of system which contain mainly elementary particle as there are atoms in 12 gram of carbon 12 isotope. What are auto redox reaction? Give an example. Auto redox reaction என்ன? Give an example கேட்குறாங்க. In some redox reaction, the same compound can undergo both oxidation and reduction. In such reaction, oxidation state of one and the same element in both increased and decreased. அதாவது ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் சேம் காம்பவுண்ட்ல டேக்ஸ் பிளேஸ் ஆகணும். அதாவது ஆக்சிடேஷனா வேணும் இன்க்ரீஷன் ஆக்சிடேஷன் நம்பர், ரிடக்ஷன் வேணும் டிக்ரீஷன் ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரியாக்ஷன் ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகி H2O அண்ட் O2 கொடுக்குதுல, இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் -1, இப்போ இந்த இடத்துல 0. இப்போ -1லேருந்து 0க்கு இப்போ இன்க்ரீஷன் ஆக்சிடேஷன் நம்பர், அப்போ ஆக்சிடேஷன். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல -1, அதே இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா -2. இப்போ இங்கே வந்து என்ன ஆகுது? டிக்ரீஷன் ஆக்சிடேஷன் நம்பர். டிக்ரீஷன் ஆக்சிடேஷன் நம்பர் we know reduction. அதான் in some redox reaction the same compound can undergo both oxidation and reduction. Next one, define basicity. Find the basicity of orthophosphoric acid. Basicity னா ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல ஈக்குவல் மாஸ்ல சொல்லும்போது சொல்லியிருந்தோம். basicity அப்படிங்கிறது number of moles of ionizable H plus ion present in 1 mole of the acid. 1 mole of the acidல எவ்வளோ number of moles of ionizable H plus ion present ஆயிருக்கோ அதான் என்ன சொல்லுவோம்? பெசிசிட்டின்னு சொல்லுவோம். அதில் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட்டோடைய பெசிசிட்டி கேட்குறாங்க. ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் வீணும் H3PO4. இதனுடைய ஸ்ட்ரக்சரை எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3OH குரூப் இருக்குது. இந்த 3OH குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக H ப்ளஸ் அயனா போகும். இப்போ இது ஒரு H ப்ளஸ் அயனா போகும், இது ஒரு H ப்ளஸ் அயனா போகும், இது ஒரு H ப்ளஸ் அயனா போகும். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயனைசபிள் H ப்ளஸ் அயன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? 3. இப்போ பெசிசிட்டி ஆஃப் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் வீணும் 3. Next one, calculate empirical and molecular formula of the compound containing 76.6% carbon, 6.38% hydrogen and the rest oxygen. Its vapor density is 47. மேல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். மேல இருக்கக்கூடிய கொஸ்டின்ல டைரக்டா எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. பட் இங்க வந்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டு வேப்பர் டென்சிட்டி கொடுத்துட்டு மாலிகுலர் ஃபார்முலாவும் எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? பர்சன்டேஜை வச்சு எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? மாலிகுலர் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வரப்போகுது. அதே மாதிரி தான் இதில். பட் நம்ம இது மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த பர்சன்டேஜை வச்சு அட்டாமிக் மாஸை வச்சு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்சன்டேஜை அட்டாமிக் வெயிட்டால் டிவைட் பண்ணணும். அப்புறம் சிம்பிள் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து எது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் நம்பரோ இப்போ இந்த வேல்யூஸை இதில் எது சிம்பிளஸ்ட்டோ அதை வச்சு டிவைட் பண்ணணும். இதில் எது சிம்பிளஸ்ட்டு? 1.06. அப்போ 6.38 1.06 டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே 6.38 1.06 டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே 1.06 1.06 டிவைட் பண்ண இந்த கிடைக்குது. இது சிம்பிள் ரேஷியோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்?
ஹோல் நம்பர் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுதுகிறோம். எழுதிட்டு அதே மாதிரி எண்ணை கண்டுபிடிச்சி மாலிகுலர் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த ஃபாலோவிங்? ஃப்ரக்டோஸ் அண்ட் caffeine. மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க, எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்குறாங்க. we know molecular formula n into empirical formula. அப்போ empirical formula is equal to molecular formula divided by n. இப்போ இந்த இடத்துல n அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், எது simplest ratio, அதாவது whole number ratio எதுன்னு வருதுன்னு பார்க்குறேன். இப்போ இதில் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எது வரப்போகுது, 6 வரும். காமனாக 6 இருக்கும். இப்போ இங்கேயும் 6ஆல் டிவைட் ஆகும், இங்கேயும் 6ஆல் டிவைட் ஆகும், இங்கேயும் 6ஆல் டிவைட் ஆகும். சிம்பிளஸ்ட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ ஹியர் n is equal to 6. அப்போ இந்த இருக்கக்கூடிய நம்பரை 6ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் 2 இருக்கும். ஏன்னா இங்கே மினிமமாகவே 2 தான் இருக்குது. 2 எல்லாமே ஈவன் நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறோம், இங்கே 6ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ இங்கே 6ஆல் டிவைட் பண்ணால் 6/6 1, 12/6 2, அதே மாதிரி 6/6 1, அதை CH2 வந்துருச்சு எம்பிரிக்கல் ஃபார்முலா. இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 4 5 2 1 வந்துடும். இதுதான் மாலிகுலர் ஃபார்முலால இருந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்றது. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு இடையில டிஸ்டிங்விஷ் டிஃபரன்ஷியேட் கேட்குறாங்க. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் we know ஆக்சிடேஷன், கெயின் ஆஃப் எலக்ட்ரான் we know ரிடக்ஷன், இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் we know ஆக்சிடேஷன், டிக்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர் we know ரிடக்ஷன். நெக்ஸ்ட் ஒன், டிஃபைன் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as mass of element that combines or displays 1.008 gram of hydrogen or 8 gram of oxygen or 35.5 gram of chlorine. Next one, calculate oxidation number of underlined elements CO2 H2SO4. CO2 இருக்கக்கூடிய கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர், H2SO4 இருக்கக்கூடிய சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இது நமக்கு புக்லேயே ஒரு டேப்லா காலத்தில் கொடுத்துருப்பாங்க. கம்பல்சரி அது நல்லாவே படிச்சுக்கணும். ஏன்னா அந்த ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க, இங்கே ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நல்லாவே பார்த்துக்கணும். இது நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஒர்க்குடு எக்ஸாம்பிள் ப்ளஸ் அந்த டேப்லா காலத்தில் இருக்கக்கூடியது பார்த்தாவே போதுமானது. இப்போ டேப்லா காலத்தில் நம்ம கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட்ல கார்பனோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, சல்ஃபரோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல கார்பனோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4, இந்த இடத்துல சல்ஃபரோடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 வந்துடும். இந்த கால்குலேஷன் கம்பல்சரி போடணும் நீங்கள். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மீன் பை லிமிட்டிங் ரியேஜன்ஸ். லிமிட்டிங் ரியேஜன்ஸ்னா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ when a reaction is carried out using non-stoichiometric quantities of reactant, non-stoichiometric quantities of reactant எடுத்துக்கிட்டு ஒரு reaction takes place ஆகும்போது the product yield will be determined by the reactant that is completely consumed. அப்போ அந்த ரியாக்ஷனில் ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராடக்டோடைய ஈல்டு வந்து யார் வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படி கேட்டினா எந்த ரியாக்டன் தட் இஸ் கம்ப்ளீட்லி கன்சியூம்டு, அதான் லிமிட்டிங் ரியேஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இட் லிமிட் த ஃபர்தர் ரியாக்ஷன் ஃப்ரம் டேக்கிங் பிளேஸ் அண்ட் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லிமிட்டிங் ரியேஜென்ட். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஏற்கனவே பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட், balance the following equations by oxidation number method. oxidation number method வச்சு இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பேலன்ஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கு ஆன்சர் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு இது ஆன்சர், செகண்ட் ஒன்றுக்கு இது ஆன்சர் நம்ம கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், a compound and analysis gave Na is equal to கொடுத்துருக்குறாங்க, சல்ஃபர் கொடுக்குறாங்க, ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. கால்குலேட் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட். மாலிகுலர் ஃபார்முலா கேட்குறாங்க. இஃப் ஆல் த ஹைட்ரஜன் இன் த காம்பவுண்ட் இஸ் present in combination with oxygen as water of crystallization. இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனாக ஃபார்ம் பண்ணும். மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் இஸ் கொடுத்துட்டாங்க. மாலிகுலர் மாஸ் கொடுத்துட்டாங்க டைரெக்டாகவே. அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணி எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலேருந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி என்னோட வேல்யூஸை கொண்டாந்து எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் மல்டிப்ளை பண்ணால் மாலிகுலர் ஃபார்முலா கிடைச்சிடும்.
ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், டேப்லா காலத்தை வச்சு எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். என்னோட வேல்யூ கொண்டாந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், கிடைக்குது. பட் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி என்னாகும், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனாக போகும். இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 20 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனாக போகணும், வாட்டராக இருக்கணும். இப்போது ஒரு வாட்டர் மாலிகுல் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கணும்? 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. நீங்கள் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 20 ஹைட்ரஜன். அப்போ எத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் வரும்? 10 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்துடும். அப்போ இந்த 14 ஆக்சிஜனில் 10 ஆக்சிஜன் வாட்டரில் வந்துடும், ரிமைனிங் 4 இருக்கும். அதான் Na2SO4 10H2O வரும். நெக்ஸ்ட் ஒன், an organic compound present in vinegar has 40% carbon, 6.6% hydrogen and 53.4% oxygen. Find the empirical formula of the compound. இது புக்கில் வந்து ஒர்க்டே எக்ஸாம்பிளில் இருக்குது நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், டிஃபைன் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இது வெரி ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின். த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் டு த யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுக்கு யூனிஃபைடு அட்டாமிக் மாஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ தான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். இல்லைனா நீங்கள் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஆட்டம் டிவைடட் பை யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ்ன்னு எழுதினா கூட போதும். இதுதான் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் யூனிட் 1லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸு, அதே மாதிரி லிமிட்டிங் ரியேஜன்ஸ், டிஸ்டிங்விஷன் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்டு ரிடக்ஷன்ஸ், அதே மாதிரி டேர்ம் மோல், பெசிசிட்டி, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா டிட்டர்மினேஷன் ஏரியா வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரென்த்தாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த ஆக்சிடேஷன் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஏரியா இருக்குது பார்த்தீங்க, அதுவும் நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு ஒரு 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி புக் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்டு எக்ஸாம்பிள் அண்ட் எவாலுவேட் யுவர் செல்ஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாவே அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. மோரோவர் அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் கால்குலேஷன் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேஷன் ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியான வந்ததுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் கம்பல்சரி நல்லா படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.